ஹலோ வணக்கம். நம்ம வந்து ஏ டு இசட் தமிழ் சேனலுடைய லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கு. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க தயவுசெய்து வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது தெரியாதவங்க, ஆண்ட்ராய்டு மொபைல் தெரியாதவங்க, தமிழ் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, சில பேர் சிலர்கிட்ட கேட்குறதுக்கு கூச்சப்படுவாங்க. அப்படி இருக்கவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, டவுன்லோட் பண்ண அந்த வாட்ஸ்அப் அப்போ வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெட்டை ஆன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது அக்ரி அண்ட் கண்டினியூன்னு கேட்குது. ஸோ அதை வந்து கொடுத்தோடனே நம்பர் போடணும். இங்கே நம்பர் போடுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதாவது நம்பர் வெரிஃபை பண்ணணும். இந்த நம்பர் ஓகேவா இல்லை எது எடிட் பண்ணணும்னு கேட்குது. நான் வந்து போட்டிருக்க நம்பர் வந்து கரெக்டு. ஸோ ஓகே கொடுத்துருவோம். அதுவே ஓடிபி அனுப்பியாச்சு. ஸோ அதுவே வெரிஃபை பண்ணி ஓகேன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து டைப் ஒரு நேம் கேட்குது. என் நேம் கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோ வைக்கலாமா அப்படின்னா உங்கள் இஷ்டம். வைக்கிறது தான் கேலரியில் போய் வச்சுக்கலாம். நான் இப்போ எதுவும் வைக்கிறது இல்லை. ஸோ அதனால் விட்டுட்டேன். ஸோ ராஜான் பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறோம். இனிஷியலைஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேட்ஸு, ஸ்டேட்டஸு, கால்ஸ் வந்துருச்சு. இப்போ ஸ்டார்ட் டு சேட்னு இருக்குது பாருங்கள். ஸ்டார்ட் டு சேட்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த 3 பட்டன் அமுக்கினோம்னாலே போதும். ஸோ இந்த பட்டன் அமுக்கணும்னா நம்மளோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இந்த கான்டாக்ட்ஸில் நம்ம யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அவங்க இதை ஓப்பன் பண்ணி நம்ம அவங்களுக்கு மெசேஜை டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு யாருக்கும் அனுப்பல, நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதுபோக ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கிறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவ்வளோ தான். எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்ற நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆக்டிவேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.